நம் தேசத்தில் ஜனநாயகம் செயல்படுகிறதா? குடியரசை வல்லமையாக்க என்னவெல்லாம் செய்யலாம்? சத்குரு தருகிற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள். டெமோக்ரஸி என்ற சொல்லுக்கு ஜனநாயகம் என்று பெயர். மக்களே தலைவர்கள் என்று அர்த்தம். ஜனநாயகம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் ஜமீன்தார் மனப்பான்மை நீங்க வேண்டும். நாம் மதம் கடந்து ஜாதி கடந்து வாக்களிப்பது பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த கட்சியே ஒரு புதிய மதமாகிவிட்டது. நமஸ்காரம் சத்குரு. உங்கள் ட்வீட்னு வெளியான ஒரு செய்தியை இன்னைக்கு காலையில் பார்த்தேன். போலி செய்திகள் வெளியாகிற இந்த காலத்தில் அது உண்மையிலேயே உங்கள் ட்வீட்டான்னு தெரியல. சட்டப்பிரிவு 370 நீக்குவதை பற்றி அதில் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் அப்படி நம்பினா அது குறித்து கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போது இருக்கிற நிலைமையை அது எப்படி சரி செய்யும்? நன்றி. தேசத்தில் இப்போது ஒரு குழப்பம் இருக்கிறது. எது இந்தியா எது இந்தியா இல்லை என்றெல்லாம். இதை முதலில் தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்காவிட்டால் இந்த சண்டைகள் எல்லையில்லாமல் போய்கொண்டே இருக்கும். இரண்டு பக்கங்களிலும் எவ்வளவு உயிர்களை இழந்திருக்கிறோம். இதை எத்தனை காலம் தொடரப் போகிறீர்கள்? இப்போது முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்கும் துணிவு உங்களுக்கு வேண்டும். தேசத்தை ஒற்றுமைப்படுத்தாவிட்டால் இந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த குழப்பம் இருக்கிறது. நான் இந்த தேசத்தை சேர்ந்தவனா இல்லையா என்று அவர்கள் குழம்பும் விதமாக சில பிரச்சாரங்கள் நடக்கின்றன. எனவே தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதில் எவையெல்லாம் தடையாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்பது பற்றித்தான் நான் பேசுகிறேன். என்னை பொறுத்தவரை சட்டப்பிரிவு 370 கூட நம் மக்களை குழப்புகிறது. அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்கிற தடுமாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. நமஸ்காரம் சத்குரு. பிரம்மைகள் பற்றி நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். தலைவர்களுக்கு தரப்படும் வன்முறையை தடுக்க இந்த மாய தோற்றங்கள் உதவுமா? போதைப் பொருள் தரலாம், வேறு வழியில் என்கிறீர்களா? ஓ, அது சரி, இப்படியும் தீர்வு வரலாம். அப்படி என்றால் மாயில் வரும் மிருகங்களுடன் அவர்கள் போராடுவார்கள், மற்றவர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அதாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதுமே ஏதோ ஒரு தலைவர்தான் பிரச்சனை என்று நினைக்கிறோம். இங்கேயோ அங்கேயோ. நாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியில், தென்னிந்தியாவில் தமிழ் மொழியில் டெமோக்ரஸி என்ற சொல்லுக்கு ஜனநாயகம் என்று பெயர். மக்களே தலைவர்கள் என்று அர்த்தம். மக்களே தலைவர்கள். வெறுமனே ஒரே ஒரு தலைவருக்கு நீங்கள் போதைப் பொருள் கொடுத்தால் பிரச்சனை தீர்ந்து விடாது. ஏனென்றால் பிரச்சனை அதைவிட ஆழமானது. மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் ஈடுபடாமல் இருக்கலாம். மொத்த ஜனத்தொகையில் 2% பங்கெடுத்தால் கூட அது செயல் துடிப்பு மிக்க ஒரு கூட்டம்தான். 98% பேர் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே போதையில் இருக்கலாம். ஒரு வகையில் பார்த்தால் தங்கள் சோம்பலின் போதையில் இருக்கிறார்கள். தங்கள் கற்பனை கதைகளின் போதையில் இருக்கிறார்கள். யாரோ தன்னை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையின் போதை. இந்த போதையில் இருந்தெல்லாம் அவர்களை மீட்க வேண்டும். விதம் விதமான போதைகளுக்கு ஆளாகி அவர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களை எழுப்புவது முக்கியமே தவிர தூங்க வைப்பது முக்கியமில்லை. மக்களை தூங்க வைப்பது ஒரு தற்காலிகமான பதில். அவர்கள் மீண்டு வரும்போது என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. போதை தெளிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இது ஒரு வசீகரமான கற்பனை. குருஜி, இங்கு இருப்பதை ஒரு பெருமையாக கருதுகிறேன். அற்புதமான மனிதர்களுடன் இந்த காலை பொழுது அமைந்திருக்கிறது. குழு உரையாடலில் ஒருவர் நம் தேசத்தின் தலைவர்களுடைய குரல் மக்களின் குரலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டார். ஒரு வகையில் நீங்கள் என்னுடைய இந்த கேள்விக்கு அடித்தளம் அமைத்தீர்கள். ஜனநாயகம் என்று சொல்லி மக்களை கொண்டு உருவாக்கப்படுவது என்கிறீர்கள். ஒருபுறம் பார்த்தால் தேசத்துக்கு நன்மை தரும் தீர்மானங்களை எடுக்கிற விதமாக மக்களுக்கு அதிகாரம் தருவதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதே மக்கள் தான் திரைப்படத்தில் ஒரு கற்பனை பாத்திரத்தை கூட சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த நடிகையின் தலையை வெட்டுவதாக கொந்தளிக்கிறார்கள். நம்மிடம் ஏன் இந்த சகிப்புத்தன்மை சுத்தமாக இல்லை? மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் இது சகிப்புத்தன்மை ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது. யார் தலையை வெட்டுகிறார்கள்? புரியவில்லை. அது பத்மாவத் படம் தொடர்பாக எழுந்த போராட்டத்தை சொல்கிறார்கள்.
ஓ, சரி சரி. நாம் மக்களுக்கு அதிகாரம் தருவதை பற்றி பேசுகிறோம். ஆனால் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்கிற போது இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போராடத் தொடங்குகிறார்கள். அதாவது ஜனநாயகம் மக்களுக்கு சில உரிமைகளை தந்ததே தவிர பொறுப்பாக எப்படி செயல்பட வேண்டும் என்கிற செயல்முறை எதையும் சொல்லவில்லை, இதை செய்யவில்லை. எனவே பல பேர் தங்கள் உரிமையை விதம் விதமாக தவறாக பயன்படுத்திவிட்டார். இதை உங்கள் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை. எது எப்படியோ தலைவர்கள் மக்கள் எண்ணங்களை எதிரொலிக்கிறார்களா இல்லையா? இப்போதைய விவாதம் வெறும் 60% பேர் தான் வாக்களித்தார்கள். இப்போதைய தலைவர் அதில் 31% தான் பெற்றிருக்கிறார். அவர் எப்படி ஆள முடியும் என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், மிச்சமுள்ள 40% பேர் தேர்தல் என்று எங்கே போய் தொலைந்தார்கள்? வாக்களிக்காதவர்களுக்கு விமர்சிப்பதற்கு உரிமை இல்லை, இல்லையா? உங்களுக்கு அக்கறை இருக்கும் என்றால் வாக்களிக்கும் உரிமையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இதை நிச்சயம் செய்ய வேண்டும். எப்படி செயல்படுத்துவதென்றால், இப்பொழுது தேர்தல் வருகிறது. இந்தியாவில் உள்ள நீங்கள் அனைவருமே கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். ஜனநாயகம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் ஜமீன்தார் மனப்பான்மை நீங்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒருவருக்கே வாக்களித்தால் கூட அது ஜனநாயகம் அல்ல. ரகசிய வாக்கெடுப்பின் அடிப்படையே ஒவ்வொருவரும் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான். குடும்ப அடிப்படையிலோ ஜாதி அடிப்படையில் வாக்களித்தாலோ மத அடிப்படையில் வாக்களித்தாலோ ஏன் கட்சி அடிப்படையில் வாக்களித்தால் கூட அது ஜனநாயகம் ஆகாது. இனி நான் சொல்லப்போவது பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தலாம், கட்சிகள் என்னை எதிர்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அரசியல் கட்சி உறுப்பினர் என்பதையே நீக்க வேண்டும். அப்படி ஒன்று இருக்கவே கூடாது. இதை நான் சொல்ல காரணம் உண்டு. ஏனென்றால் நான் குறிப்பாக அமெரிக்காவில் பார்க்கிறேன். ஒருவரை கேளுங்கள், நான் ரிப்பப்ளிக் கட்சி என்கிறார். ஏனென்றால் என் தந்தை இருந்தார், என் தாத்தா இந்த கட்சியில் இருந்தார், உன்னுடைய ஓட்டு ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இதில் எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? ஜமீன்தார் தன்மை தான் இருக்கிறது. நாமும் வேகமாக அந்த நோக்கி போகிறோம். தொடக்கத்தில் நம் நாடு இப்படி இல்லை, ஆனால் இப்போது இந்த சூழல் வந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த அரசியல் கட்சி உறுப்பினர் முறை இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு எல்லை வேண்டுமானால் வகுக்கலாம். ஒரு கட்சியை நடத்த ஆட்கள் வேண்டுமென்றால் ஒரு 500,000 பேர் அதில் உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் கட்சியில் இணையக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் முன்முடிவோடு வாக்களித்தால் அது நல்லதல்ல. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்ததை நீங்கள் மதிப்பிட வேண்டும். அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை தனி மனிதர்களாக ஒவ்வொருவரும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் கூட்டமாக முடிவெடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையிலோ சார்ந்திருக்கும் மதம் ஜாதி அடிப்படையிலோ முடிவெடுத்தால் அதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல. அது ஜனநாயகத்தின் பெயரால் நடக்கும் ஜமீன்தார் ஆட்சி முறை. பல நாடுகள் இந்த நிலைக்கு வந்துவிட்டன, குறிப்பாக அமெரிக்கா. இப்போது இந்தியாவும் அந்த வழியில் போய்கொண்டிருக்கிறது. நடைமுறையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் மதம் கடந்து ஜாதி கடந்து வாக்களிப்பது பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த கட்சியே ஒரு புதிய மதமாகிவிட்டது. எனவே உறுப்பினர் சேர்க்கை இருக்கக்கூடாது என்பது முக்கியம். மக்கள் தேர்தலுக்கு முதல் நாள் யாருக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுக்க வேண்டும். இல்லையென்றால் ஜனநாயகம் தோற்றுப்போகும். சத்குரு, நீங்கள் பேசுவதை கேட்பது எப்போதுமே மகிழ்ச்சி தரக்கூடியது. இந்த காலத்தில் ஃபேஸ்புக் உலகம், ட்விட்டர் உலகம், இன்ஸ்டாகிராம் உலகம் எல்லாம் வந்துவிட்டன. இவை தேச எல்லைகளை மதிப்பதில்லை. எனவே தேச ஒற்றுமையை பற்றி பேசும்போது நடப்பில் இல்லாத 19ஆம் நூற்றாண்டின் பழைய கொள்கையின் பாதிப்பில் நாம் பேசுகிறோமா? நிச்சயமாக. ஆனால் நாம் இப்போது எந்த தேசத்தில் இருக்கிறோமோ இந்த பகுதியில், இந்தியாவில், உலகிலேயே ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளில் 33% பேர் வாழ்கிறார்கள். எனவே நம் மக்கள் தொகையில் 1/3 மனிதர்கள் 19ஆம் நூற்றாண்டில் கூட அல்ல, 18ஆம் நூற்றாண்டிலும் 17ஆம் நூற்றாண்டிலும் வாழ்கிறார்கள். அவர்கள் அந்த நிலையில் இருக்கும்போது நாம் 21ஆம் நூற்றாண்டு பற்றி பேசி எல்லோருமே இந்த நூற்றாண்டுக்கு வந்துவிட்டார்கள் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. உடனடியாக இந்த தேசத்தின் இறையாண்மையை நாம் பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதை செய்யாமல் மக்களிடம் பேசி பயனில்லை. எப்போது இந்த மக்கள் ஒரு விதமான நலவாழ்வுக்கு வருகிறார்களோ அப்போது இறையாண்மையை தளர்த்தலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு தேசத்தின் உருவாக்கம் என்பது சமூகத்தின் பல்வேறு படிநிலைகளின் பரிணாமத்தை சேர்ந்தது. துரதிர்ஷ்டவசமாக முதல் 25-30 ஆண்டுகளுக்குள் நாம் வளர்ந்த நாடாகி இருந்தால் வெவ்வேறு மொழிகளை பேசிக்கொண்டிருக்க மாட்டோம். நான் நிச்சயம் வேறொரு மொழியில் தான் பேசிக்கொண்டிருப்பேன். ஆனால் என் வேலைகளில் 70% கிராமப்புற இந்தியாவில் என்கிற போது 21ஆம் நூற்றாண்டை பற்றி அங்கே பேசி என்ன பயன்? 21ஆம் நூற்றாண்டை பற்றி நாம் பேசுவதெல்லாம் பெங்களூரு, மும்பை போன்ற நகரங்களில் தான். கிராமங்களில் இருக்கும்போது 18ஆம் நூற்றாண்டுக்கான பேச்சை தான் நாம் பேசுகிறோம். அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தேசத்தின் மொத்த மக்கள் தொகையையும் நம்மால் உயர்த்த முடியாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு அடிப்படையில் ஊட்டச்சத்து கிடைக்கும் அளவாவது செய்துவிட்டு அதன் பிறகு நாம் எல்லைகளை விரிவு பண்ணுவது போன்ற பெரிய விஷயங்களை பேசலாம். முதலில் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், இலங்கை இவர்களுக்குள் முடிந்தவரை பொருளாதாரத்தில் சில ஒருமித்த தன்மைகள் உருவாகும் என்றால் பின்னர் தேசத்தின் எல்லைகளை திறந்துவிடலாம். ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் பெரிதாக இருக்கும்போது எல்லைகளை திறந்தால் பெரும் குழப்பமும் தீராத மோதலும் தான் மிஞ்சும். அதனால் தான் சொல்கிறேன், பொருளாதார எல்லைகளை தளர்த்தினால் அரசியல் எல்லைகளை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கொஞ்ச காலம் பொருளாதார எல்லைகளை தளர்த்தி வைத்தால் பொருளாதாரம் மேம்படாத போது பொருளாதாரத்தின் அளவை பெரிதுபடுத்துவது எந்த விதத்திலும் தீர்வை தராது. ஏனென்றால் இருக்கிற சிறிய பங்கை எவ்வளவு துண்டு போட்டாலும் அது பயன் தராது. நாம் அந்த பங்கினுடைய அளவை பெரிதாக்க வேண்டும். பொருளாதாரத்தின் அளவை பெரிதாக்கினால் மட்டும்தான் அது பெரிதாக தோன்றும். இந்த நாடுகள் ஒன்றாக இயங்கி ஒரே பொருளாதார மண்டலமாக விளங்கும். குறைந்தபட்சம் முறைசாரா தன்மையிலாவது இவர்கள் பொருளாதாரத்தில் சேர்ந்து இயங்குகிற சூழ்நிலை இருந்தால் அதன் பிறகு நாம் தேசத்தின் இறையாண்மையை தளர்த்துவது பற்றி பேசலாம்.